சார் இதே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக இது நடந்துட்டு இருக்குதா? 100% கிடையாது. ஏன்னா விஜய்க்கு இதுக்கு முன்னாடி வந்து இது எப்படி இந்த கேம் வந்து இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளே பண்ணுதுன்னா சார் இல்ல சார் நான் ஹைப் கிரியேட் பண்ணல. ஏன்னா இது வந்து சார் 500 crores ப்ராஜெக்ட். இங்க பாருங்க, நீங்க கரூர்ல நடந்த அந்த அசம்பாவித சம்பவத்தின் போது நீங்க இதை செஞ்சதே இந்த ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் கூட்டத்தை நம்ப வச்சாங்க. அவங்க இல்யூஷனா நம்ப வச்சாங்க. சரியா? அதுபோல இப்ப விசாரணையில எல்லாம் தெரிய போகுதுன்னு, அதுபோல இந்த விவகாரத்திலையும் எங்களை பயங்கரமா ப்ரெஷர் பண்றாங்க. இப்ப சார் சொன்னார்ல, அது மாதிரி ரொம்ப கோரியோகிராஃப் பண்ணி இந்த ஃபைட்டை நடத்திட்டு அது போல இந்த இது ஒரு டிராமா பாப்போம். இது 100% டிராமா கிடையாது. 22ஆம் தேதி அந்த ஃபிலிமை பார்த்து சர்டிஃபை பண்ணிடுறாங்க UA+16 சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா இஷ்யூ பண்ண வேண்டியதான். ஃபைல் வந்து அந்த கமிட்டி, சென்சார் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்டஸ் அஃபிஷியோன்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஒரு ஜட்ஜு வந்து ஒரு கேஸில் தீர்ப்பு சொல்லிட்டாருன்னா அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜு வேணும், அந்த கோர்ட்டுக்கு வந்து அதோட அதிகாரத்தை இழந்துடுது. ஃபங்க்டஸ் அஃபிஷியோன்னு இதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சென்சார் படி வந்து 5 பேர் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கமிட்டி ஃபங்க்டஸ் அஃபிஷியோ ஆகிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் கிடையாது. புதுசாக வேறு கமிட்டி போடலாம். பட் அந்த கமிட்டி இதில் நீங்கள் அதனால தான் அதே மாதிரி தான் இந்த கேஸில் என்னென்னா 22ஆம் தேதி படத்தை பார்த்துடுறாங்க. விஜய் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து 9ஆம் தேதி. இதில் ஹைப்புக்கு என்ன இருக்குது, அவங்க வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க அண்டர் த ஃபெய்த் தட் இது எல்லாமே ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வந்துட்டு. ஏன்னா அவங்க சொன்னதெல்லாம் இவங்க கேட்டுட்டாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இதை பெரிய ஹைப் பண்ணுன்னா அவங்க சொல்கிறத சென்சார் போர்டு சொல்கிறத ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை சார், எங்களுக்கு என்னென்னா சார், நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு 32 மினிஸ்டர்ஸு எல்லாருமே 24 மணி நேரமும் விஜய் குறித்தே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. உண்மைதான். அப்படி நீங்க பாத்தீங்களா? நீங்க அது போல இந்த படத்துக்கும் இத விட்டோம்னா இவரை வந்து இந்த 500 கோடி படம் நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் இதை லாக் பண்ணிட்டு அரசியல்ல நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு சாதா இதே மாதிரி வந்து ஒரு எப்பவுமே வந்து நானும் சென்சார் போர்டுக்கு ஒரு 10 வருஷம் வக்கீலாக இருந்திருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்த போது. ஆமாம், இதெல்லாம் வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் அடிஷ்னல் ஸ்டாண்டிங் கவுன்சில் அந்த ஸ்டேஜில் தான் டீல் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் சாதாவாக ரெகுலராக வர்றது. அதனால் வந்துட்டு ஏன் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் வந்து 99% வந்து திருப்பியும் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், அது மாதிரி கோர்ட் ஆர்டர் கொடுத்து எதுவுமே இல்லாத வந்து பண்ணி விட்டுரும். ஏன்னா வந்து அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க, ஏகப்பட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸில் நேற்று அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து 4 வாரம் டைம் கேட்குறாரு. அவர் கேட்குற டைம் பாருங்கள். எதுக்கு இது 4 வீக்ஸு? ஜட்ஜு சொல்கிறாங்க இது என்ன, இது ஏற்கனவே பார்த்துட்டீங்க, நீங்கள் வந்து இதில் என்ன இருக்குது, ஒரு ஸ்டேஞ்சாக இருக்குது, நீங்கள் இதில் இந்த ப்ரொசீஜர் அடாப்ட் பண்ணுறதுன்னு கோர்ட்டு சொன்னாங்க. சரி, விட்டுட்டு போயிருக்கலாமே. இல்லை வந்து ஓகே இன்றைக்கி நாங்கள் கமிட்டி ரிவ்யூ கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், ஒரு 24 மணி நேரத்தில் பண்ணுறது பெரிய கஷ்டம் இல்லையே, பண்ணலாமே. எதுக்கு 4 வீக்ஸ் கவுண்டர் இருக்குது? அப்போ கூட வந்து இவங்க வந்து பார்க்கணும், அதெல்லாம் சொல்ல. நாங்கள் வந்து கவுண்டர் போடணும், கவுண்டர் போடாத நீங்கள் கேஸை போடணும் நடத்த முடியாது. அதனால 4 வீக்ஸ்னா அதில் உங்களுக்கு அர்த்தம் தெரியுது இல்லை? அதனால வந்து மத்திய அரசு இது வழக்கமான நடைமுறை இல்லை. இல்லை 4 வாரம்லாம் இது மாதிரி கேசஸில் கேட்கவே மாட்டாங்க சார். என்ன சொத்து தகராறா சார்? சொத்தை யார் எடுத்துட்டு போகணும்? இது எவ்ரிடே டிலே வந்து அந்த அவ்வளோ 500 கோடி செலவு பண்ணி எடுத்தவங்களோட ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரும் சார். எவ்ரிடே வட்டி கட்டணும், சாதா கிடையாது. ஒரு தடவை டிஸ்லோகேட் ஆகிடுச்சுன்னா எல்லா தியேட்டர்ஸும் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு பண்ணுவாங்க. தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம். அது எவ்வளோ நடைமுறை கவர்மெண்ட் தான் நீங்க வில்லன். நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து வில்லன் கேரக்டருக்கு மத்திய அரசுல யாரையாவது ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தோட மெயின் வில்லனே வந்து மத்திய அரசா தான் தோணுது. இதுல வந்து சாதாரண நடைமுறையே கிடையாது சார். அதாவது அரசியலுக்கு வந்து பிரச்சனை டிஎம்கே, இங்க ஸ்டேட் வந்து ப்ராப்ளம். ஆமா, ஆச்சரியமா இருக்கு சார். அவர் விஜய் சொல்றாரு எனக்கும் திமுகவுக்கு தான் வந்து இங்க வந்து இதுன்னு சொல்லி, நீங்க எதுக்கு சார் வந்து இந்த படத்துல இடையூறு பண்ணி அண்ணா திமுக ஓட்டு வங்கியை சிதைக்கிறீங்க? அதுதான் நானும் கேட்குறேன். எதுக்கு மோடி இது மாதிரி பண்ணுறாரு, அமித்ஷா எதுக்கு இது மாதிரி பண்ணுறாரு, இல்லை மீதி அமைச்சர்லாம் உங்களோட இன்டென்ஷன் என்ன? அதாவது அதிமுக அரசை நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமா, இல்லை விஜய் சொல்கிற மாதிரி மோடி டிஎம்கே வெர்சஸ் விஜய்னு கொண்டாடணுமா? ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. 4 வாரம் எதுக்கு சார்? ஒரு சாதா கேஸுக்கு 48 மணி நேரம் போதும். ஃபைல் இருக்கு, அதுனா 4000 பக்கமாக இருக்க போது. நேற்று நிறைய சார்ஜஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தரப்பில் அப்பியரான சதீஷ் பராசரன் முன் வைத்திருக்கிறார்.
அவர் சொன்ன அவங்க முன்வைத்த வாதத்திற்கு இவங்க ஏதாவது சரியான பதில் இவர்கள் சரியான பதில் ஒரே ஒரு பதில் தான், வேற எதுவும் கிடையாது. என்ன பதில்? ஒருத்தர் புகார் கொடுத்திருக்காரு, அந்த புகாருக்கு நாங்க விசாரிக்கணும், அதனால வந்து இந்த படத்தை வந்து இதுக்கு இப்போ ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்புகிறோம். அது என்ன சார் நியாயம்? இது 4 பேர் 5 பேரில் 4 பேர் பார்த்துட்டாங்க, சர்டிஃபிகேட்டும் சைன் பண்ணிட்டாங்க, படத்தையே கிளியர் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து எல்லாத்தையும் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மீதி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். 22ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி, அது ஒரு 9 நாள், இது 8 நாள், இது ஒரு 7 நாள், 15 நாள். நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார், இப்போ ஒருவேளை இவர்கள் எங்களுடைய தரப்பு பதிலை வந்து நாங்கள் சப்மிட் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க கோர்ட்டில், 2வது ரிவ்யூ கமிட்டி ஃபார்ம் பண்ணோம், 4 வாரம் டைம் வேணும்னு வேற கேட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒருவேளை கோர்ட் ஆர்டர் போடுதுன்னு வச்சுக்கோங்களேன், தரணும்னு சொல்லி ஆர்டர், நாளைக்கு இல்லை ஒருவேளை நான் ஒருவேளை தான் நாளைக்கு ஆர்டர் வருது, ஒருவேளை தரணும்னு சொல்லி போட்டது அப்படின்னா அரசாங்கம் சிபிஎஃப்சி அப்பீல் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சிங்கிள் ஜட்ஜி தானே இது. மத்தியானமே வந்து இமீடியட்டா போய் தலைமை நீதிபதிகிட்ட போய் நாட்டில் வந்து பெரும் பிரளயம் வந்துடும், இந்த நாடே வெள்ளத்தில் மூழ்கிடும், அதனால நீங்க அவசரமா இந்த கேஸை கேட்கணும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு யாருக்கு இல்லைன்னு சொன்னது. ஒரு சாதா சினிமா, ஒரு கலைஞனா விஜய் அவங்க பார்க்கணும், இதில் அரசியலை பார்க்கக்கூடாது. படம் நல்லா இல்லைன்னா மக்கள் நிராகரிக்க போகிறாங்க. இந்த படத்தை பார்த்து விஜய் எப்படி நடித்தாலும் படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் இருக்க மாட்டாங்க. நல்லா இருந்தால் படம் ஓட போகுது, இல்லைன்னா அவர் அவரோட அரசியல் கொள்கையை அவர் பேசிட்டு இருக்காரு. இதில் எதுக்கு சார் அடிஷனல் சொலிசிட்டி? அவர் வரது தப்பு கிடையாது, ஏன்னா வந்து ஆமாம் அதை நான் மறுக்க மாட்டேன். பட் அவர் வராருன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ். 4 வாரம் டைம் எதுக்கு கேட்கணும்? ஒரு சாதா ஃபிலிமுக்கு 4 வாரம் டைம் எதுக்கு கேட்கணும்? புரியுதுங்களா? ஒரே ஒரு ஃபைலை நுங்கம்பாக்கத்துல இருந்து ஹைகோர்ட்டுக்கு முன்னெல்லாம் அப்படி என்ன பண்ணணும்னா, நோ நெக்ஸ்ட் டே ப்ரொடியூஸ் பண்ணு ஃபைலை, இதில் டீட்டெயில் கவுண்டர் எதுனா பெரிய இதுவா சார்? இதில் என்ன இருக்குது மறுக்கிறதுக்கு? என்ன சார் இருக்குது? பவர்ஸ் இருக்கா? இல்லைனா வந்து ஒரு வயா மீடியா ஏதாவது ஒன்று கோர்ட்டில் சொல்ல போகிறாங்க, ஓகே ஒரு 4 சீனாக கட் பண்ணால் திருப்பியும் போங்க, மத்தியானம் உட்காருங்க, முடிஞ்சிருன்ட்டு. இதில் என்ன அத்தனை மத்திய அரசு தன்னுடைய முழு வீரியத்தையும் பயன்படுத்தி விஜயை நசுக்கிறதுன்னு எதுக்கு துடிக்கிறாங்கன்றது மக்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. சார் இங்கே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல. இல்லை அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இவருக்கு இது ரிபட்டல் பண்ணிடுறேன். காங்கிரஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் இன்டர்ஃபியர் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி மெர்சல் நினைக்கிறேன், இன்னைக்கு வந்து நம்ம சக்கரவர்த்தி ட்வீட்டை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் வந்து அதனால வந்து செகண்ட் திங் வந்து சொல்லுங்க சார். என்னன்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க ஒரு 500 கோடி ரூபாயை வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், 9ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நாங்க விளம்பரப்படுத்திட்டோம், இப்படிங்கிற காரணங்களை சொல்லி ஒரு அட்டானமஸ் பாடியை ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி நீதிமன்றத்திற்கு சென்று எங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும் இப்படின்ட்டு நிர்பந்தப்படுத்த முடியுமா? முதல்ல சார், இந்த நாட்டின் மிக சிறப்பான ஒரு இதுவே வந்து என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். சரி, அதுல அடிப்படை உரிமைகள் பிரிவு 19ல் யார் வேணா நீதிமன்றம் போகலாம். அரசாங்கம் தான் எப்பவுமே வந்து அதர் சைடு அரசாங்கம் தான், அரசாங்கத்தோட தவறான செயல்கள் தான் குடிமக்கள் நீதிமன்றத்தை போல தான் அந்த 19, 21, 14 இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து இது சொல்றதுல ஒன்றுமே தப்பு கிடையாது. ஒரு அரசு வந்து தன்னுடைய அனைத்து பலங்களையும் வந்து ஒரு சாதா ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு அகேன்ஸ்டாக உபயோகிக்கும் போது அவர் என்ன போய் கெஞ்சி கூத்தாடி அவங்க காலில் விழுந்து கேட்கணுமா? ஐயா மோடி உங்களுக்கு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் உங்க பேரை சொல்லிட்டு. அவங்க வந்து அவங்களோட சட்டப்பூர்வ அடிப்படை உரிமையை விஜய் ஜெயலலிதா அப்படி கேட்ட அனுபவங்கள் இருக்கிறதுனால நீங்க ஜெயலலிதா உங்களால கேட்க முடியுதுன்னா எங்க கிட்டயும் வந்து கேளுன்றதான் பாஜக வைக்கிற மேண்டேட். தொழில் செய்யும் உரிமை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க, இவங்க வந்து சொல்றது என்ன அப்படின்னா 31ஆம் தேதி வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மாடிஃபிகேஷனுக்காக 29/12 சொல்றாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆடியோ டிஸ்கிரிப்ஷனை அப்லோட் பண்ணுறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் சார். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு நிலத்துக்கு ஒரு சப்டிவிஷன் பட்டாவுக்காக அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் நாங்கள்லாம் வாங்க முடியுதுன்னு அரசாங்கத்தோட நடைமுறைக்கு சொல்கிறேன். நான் நடைமுறை இப்படி தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த 5 நாள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்ன காரணத்தினால 29ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி, 2ஆம் தேதி இப்படி கண்டினியூவா நீங்க இமெயில் கொடுக்குறீங்க, உங்களோட query-யை நீங்க ரைஸ் பண்றீங்க அப்படிங்கிறதுக்காக
ஒரு அரசு அமைப்பு வேக வேகமா உங்களுக்காக செயல்படணுமா? அரசியல் அமைப்பு வந்து தன்னோட அதிகாரத்தை வந்து நியாயமா செலுத்தின ஒரு குடிமகன் வந்து நினைச்சான்னா அவன் உடனடியா வந்துட்டு உயர் அதுதான் ரிட்டு. நீங்க சொல்ல சார் எனக்கு புரியுது சார். இப்போ நீங்க சொல்றது வந்து இல்ல சார், இது வந்து ஆர்டிகல் 19 சம்பந்தப்பட்டது, சிவில் டிஸ்பியூட். அது வாழ்றது கிடையாது, அது வாழும் உரிமை கிடையாது. இல்லையே நாங்க போறோம், அதுக்கும் பட்டா கொடுக்க மாட்டோம். நீங்க சார் நீங்க போறோம், அதுக்கு நான் என்ன சார் பண்றது? என்னடா சார் நீங்க போன நான் போன வாரம் கூட ஒரு வழக்கு நான் தெரிஞ்சுக்க விரும்புறது தான் சார். இப்போ நீங்க கண்டினியூவா இந்த கொரியை நீங்க ரைஸ் பண்ணுவதன் மூலம் இதை இவர்கள் நமக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நீங்க உறுதியா நம்பினதுனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அடுத்தடுத்து டாக்குமெண்டை இவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசின் நடவடிக்கைகள் உள்நோக்கம் கொண்டவையாக இருந்தால், அரசு அதிகாரம் இருந்து அதை தவிர, அதாவது கலர்பல் எக்ஸைஸ் ஆஃப் பவர் நாங்க ஆங்கிலத்துல சொல்லுவோம். அரசுக்கு அதிகாரம் ஒரு ரிமைண்டர் கம்பெனி கொடுத்தா நீங்க என்ன பேச விட மாட்டேன்றீங்களே. கிளாரிஃபை பண்ற மக்களுக்கு கிளாரிஃபை சொல்லுங்க வந்து அதனால ஃப்ளோ வந்து தப்புன்னு இதுவாயிடுது. வடிவேலு ஸ்டைல்ல அடிக்கடி இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இதுல வந்து அரசின் நடவடிக்கைகள் உள்நோக்கம் கொண்டது. அரசு தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக்கிறது. அதனால எங்களுக்கு வந்து 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அது மாத்திரம் இல்லாத ஒரு படத்தை எடுக்கிறது ப்ரொடியூசரோட அடிப்படை உரிமை, படத்தை பார்க்கறது சிட்டிசனோட அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமைகளுக்கு அரசாங்கம் தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை தவறாகவோ இல்லது வந்து நல்லது பண்ற மாதிரி கெட்டது பண்ற மாதிரியோ பண்ணா அதை வந்து நீங்க கோர்ட்டுக்கு போறத வந்து கொஸ்டின் பண்ண முடியாது. அல்டிமேட்டா ஒரு ஜனநாயகத்துல வந்து கோர்ட்டு தான் வந்து சுப்ரீம். நீங்க மந்திரி சபை 1000 முடிவு எடுக்கலாம், பாராளுமன்றம் 1000 விவாதிக்கலாம். பட் அந்த ஏற்றப்படுகின்ற சட்டங்கள் மட்டும் மதிக்க மாட்டோம், ஏற்றப்படுகின்றதுல மட்டும் மதிக்க மாட்டோம், மற்றதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட். ஏற்றப்படுகின்ற சட்டங்கள் வந்து ஏற்றப்படுகின்ற சட்டங்கள் வந்து தப்பா தவறான்னு சொல்ல வேண்டியது உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தான். இதுல நீதிமன்றம் ஒரு குறிப்பா ஒரு கேள்வி கேட்டது. நீ ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்ப போறேன்னு சொல்றவர் வந்து எதுக்கு கட்ஸை இம்போஸ் பண்ண? உனக்கு தெரியுது ரிவ்யூ கமிட்டிக்கு இந்த படம் போகுதுன்னா கட்ஸை இம்போஸ் எதுக்கு? அவங்க கேட்ட நீதிமன்றம் கேட்ட கேள்வி, எதுக்கு கட்ஸை இம்போஸ் பண்ண, எதுக்கு மியூட் பண்ண சொன்ன? மியூட் பண்ணி ஒரு ரீசனபிள் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்னு இருக்கு. அந்த வந்து அது மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து மனுதாரர்களுக்கு ஏன் கொடுத்த? படம் வந்து கிளாரி ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, டிசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த நான் சொன்ன மாதிரியும் அந்த கமிட்டி டிசைட் பண்ணிச்சு, அவ்வளவுதான். அந்த கமிட்டி டிசைட் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் அதிகாரம் கிடையாது. அதே மீறி பண்ண நண்பர் சொன்னாரு வந்து ஏன் திருப்பரங்குன்றத்தை வந்து ஃபாலோ பண்ண, அதுக்கு பக்கத்துல பதில் சொல்ல வேண்டியவர் எனக்கு பக்கத்துல யாரா இருந்தாலும்